This video is sponsored by Born Genius Notebooks. ஆர்யா கட்டுமஸ்தான உடம்பனாக நடித்திருக்கும் கடமன் படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோடனே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது, சமத்தியான கண்டென்ட் இருக்குது. ஆனால் என்ன 6-7 முக்கியமான கேரக்டர்களுக்கு 6-7 அறிமுக காட்சிகள் இருக்கா. அந்த அறிமுக காட்சிகள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாதனால சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் கடந்து கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நமக்கு டயர்ட் ஆகிடுது. மலைவாழ் மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படத்தில் ஆர்யாவும் கேத்ரின் தெரேசாவும் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்ற கேள்வியோடு நீங்கள் உள்ளே போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளில வரும்போது அந்த கேள்விக்கான வீடே ஆல்மோஸ்ட் கிடச்சிருக்கும். பிகாஸ் 2 பேருமே தே ஹவ் ட்ரை த லெவல் பெஸ்ட்டுங்க. அது அந்த எஃபர்ட் நல்லா தெரியுது. என்ன ஒன்று கேத்ரின் தெரேசா த்ரெட்டிங் பண்ணியிருக்காங்க, மற்றபடி நல்லா மேட்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் தான் லைட்டாக. இந்த படத்தில் செம்ம கண்டென்ட் இருக்குங்க. ஒரு மலைவாழ் மக்களுடைய பிரச்சனையை, நம்ம பேச வேண்டிய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படம், பேசி இருக்க ஒரு படம், ஓகேங்களா. ஆனால் அவங்களோட பெயின் நம்ம கன்வே ஆகணும்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு கெட்டவன் இருப்பான், கண்டிப்பாக ஒரு ஹீரோ இருந்தால் ஒரு வில்லன் இருப்பார் இல்லையா. அந்த வில்லன் செம பவர்ஃபுல்லாக இருந்திருந்தாருன்னா இந்த படத்தில் பேச வேண்டிய விஷயம், பேசி இருக்கிற விஷயம்லாம் டக்குன்னு நம்ம கன்வே ஆகி அப்படி பொங்குன்னு அடிச்சிருப்பார் நம்மளை போட்டவர். ஏன்னா பேசுகிறப்பெல்லாம் செம பவர்ஃபுல்லாக பேசுகிறாங்க. அவர் இந்தியாவிலே பெரிய ஆள், அவரால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. அவர் 5 ஸ்டாரோடலாம் மீட்டிங் பண்ணுறாரு, என்ன வேணாலும் ஒரு ஃபோன் கால்லேயே ஓகே பண்ணுறாரு, கோட் சூட் போட்டிருக்காரு, கிளாஸ் போட்டிருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனால் செயலில் ஒன்றும் இல்லையப்பா. இப்போலாம் பல படங்களில் ஸ்டண்ட் காட்சிகள் பார்க்கும்போது ஹீரோ அப்படின்றதுனால அவர் அடிக்கிறார், அடி வாங்கணும் அப்படின்றதுனால அந்த அடியாட்கள்லாம் பழகிறாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா. பட் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லை. ரொம்ப டெக்னிக்கலாக யோசிச்சு கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி ஆர்யாவோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி செமையாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்லாம் செமையாக என்ஜாய் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டீட்டெயிலான இன்டெப்த் ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயத்துக்காக டெஃபினட்டாக டேரக்டர் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ரிசர்ச்சுக்கு எப்படி ஒரு மலைவாழ் மக்களை என்னெல்லாம் சொல்லி அவங்கள மலையிலேருந்து கீழே இறக்குறாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்கள அங்கேருந்து வெளில கூட்டின்னு நம்ம ஏமாத்துறோம். இதெல்லாம் செம்மையாக ஸ்கெட்சு போட்டு அழகாக கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், இப்போ கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திருக்காருன்னு சொல்கிறேன் இல்லையா. ஆனால் அந்த கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறதுக்கு முன்னாடி காதல்ன்ற ஒரு விஷயம் எவ்வளோ தெரியுமா அங்கே டைம் கன்சியூம் பண்ணுது. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சுற்றி வர பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் டுவர்ட்ஸ் தி எண்டுங்க செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன் ஒன்று இருக்கும். செம்ம சீரியஸான சிச்சுவேஷன். அங்கே ஒரு பாட்டு, அந்த பாட்டு அங்கே வச்சது அப்போ தான் நம்ம செம்மையாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் அந்த மக்களுக்காக, அந்த கிராமத்துக்காக, ஓகேங்களா. ஆனால் என்ன பண்ணிடுதுன்னா, அந்த மாதிரி பாடல்கள் வச்சதுனால அந்த ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகிடுது. 5 நிமிஷம் கேப் விட்டு ஃபீல் பண்ண முடியுமா? பாட்டுன்னு சொன்னால் ஞாபகம் வருது, டைட்டில் காலில் யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற பேரை பார்த்தோன்னே செம எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு. அது கடமன் படத்தில் ஒரு சீரியஸான சிச்சுவேஷனில் தீ மியூசிக் ஒன்று போட்டிருப்பாரு. அப்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஆனால் பாடல்கள் கேட்கும்போது பிற இடங்கள் எல்லாம் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் செம பூஸ்டப்பாக இருந்திருக்கும் இந்த படத்துக்கு. மறுபடியும் ஒரு முறை சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு எஃபர்ட்டை போட்டவங்க அப்படியே இந்த ஸ்க்ரீன் பிளேவும் கொஞ்சம் கிரிப்பிங்காக, தேவையில்லாத இடத்துல பாடல்கள் இல்லாமல், அந்த கூலிங் கிளாஸ் போட்ட வில்லனை இன்னும் பவர்ஃபுல்லாக, டயலாக்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லாக, ஏன்னா அந்த பெயின் நம்ம கன்வே ஆகணும் இல்லையா, அந்த மக்களோட வலி, இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் செம்ம படமாக இருந்திருக்குங்க. கடமன் படத்தை நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கறதுக்கு 2 ரீசன் சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லுவோம். 2 ரீசன் என்னன்னா, அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அனிமல்ஸ்லாம் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க, சிஜியும் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ எஃபர்ட் போயிருக்கு. ரொம்ப அந்த காட்டுக்குள்ளே இருக்க அழகை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று கண்டென்ட்டுங்க. பேச வந்த விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயம். அந்த விஷயத்தை லைட்டாக அவங்க எடுத்து வர முடியும்னா இந்த படத்தை போய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் கடமன் படத்தை பார்த்துட்டு அந்த காட்டுக்குள்ளே வசித்து விட்டு வெளில வந்தபோது எங்களுக்கு தோன்றியது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள்லாம் டக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக டிஸ்கிரிப்ஷனில் பப்ளிக் ரிவ்யூ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரேட்டிங்ஸ் கொடுங்க. ஓகே, நன்றி. ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு கோபால் பிள்ளை வசந்த கோபால். நம்ம ரிவ்யூலாம் பேசி முடித்த பிறகு இதுக்கு முன்னாடி நம்மளோட ரிவ்யூஸ் கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, மற்ற படங்கள் பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அப்போ நான் இந்த படத்தோட கருத்தை இங்கே பதிவு பண்ணுறது, நான் எங்கே போய் பதிவு பண்ணுறது, ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை மிஸ்டர் வசந்த பிள்ளை, என்னென்னா மற்ற படங்களோட ரிவ்யூ கீழே வந்த கமெண்ட்ஸ் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பவர் பாண்டி ரிவ்யூ கீழே உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருந்தீங்களா, நம்ம இந்த படத்தை ரிவ்யூவில் உங்களோட கமெண்ட்ஸை தான் பதிவு பண்ணுறோம். உங்களோட கேள்விகளை, உங்களோட எண்ணங்களை இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம், இல்லை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் டிஸ்கஷன். ஓகே, தேங்க்யூ. முகமது ஷமீர் அவரோட எண்ணத்தை, அவரோட ஒரு கேள்வியை, ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருந்தார் கமெண்ட்டில். இந்த டைரக்ஷன், விஷுவல்ஸ், காஸ்ட் இப்படி தனித்தனியாக ஸ்கோர்ஸ் போடுறோம் இல்லையா, அது டிவியேட் பண்ணுது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுது ரிவ்யூலேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களோட கேள்வி கொஞ்சம் நியாயமானது தான், அதுதான் எனக்கு தோணுது. பட் தனித்தனியாக அனலைஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு இந்த படத்தில் எதுக்காக இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எது இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்குன்றது பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அப்போ தான் BNNewsல எங்களோட ரிவ்யூ போர்டில் எவ்வளோ அனாலிசிஸ் போகுது, எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்றது எங்களாலையும் ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கு தான் அந்த அனாலிசிஸ். அது கொஞ்சம் முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம். டிவிஎஸ்லாம் நினச்சிங்கன்னா ஐ எம் வெரி சாரி முகமது ஷமீர். பட் அது இல்லாமல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தெளிவாக இருக்காது.
நான் சொல்கிறது புரியுதா? அந்த பிரேக் டவுன் இருந்தால் தான் கரெக்டாக கன்வே பண்ண முடியும், ஜஸ்டிஃபையும் பண்ண முடியும். இப்போ 2.75னா ஏன் 2.75 அது கன்வே ஆகுதா இல்லையா? அதுக்கு தான் மிஸ்டர் ராகவ் பாலசுப்ரமணியம் என்னோட இந்த ஃபுல் ஷேவ் முகத்தை பார்த்து விட்டு ஷேவிங் பண்ண பாவம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை ஒருத்தவங்க லைக் வேறு பண்ணியிருந்தாங்க. அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஷேவிங் பண்ண பாவம் நாங்கள் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கணும் கூட வச்சுக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ரிவ்யூவில் அந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண விஷயங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து போச்சா இல்லையா அதை டிஸ்கஸ் பண்ணுவோமே, கரெக்டு தானே? நான் எப்படி இருந்துன்றதான் முக்கியம் இல்லையா? தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். நன்றி. தொடர்ந்து உங்களோட கருத்துக்கள்லாம் டக்குன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர். அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நன்றி. This video is sponsored by Bond Genius Notebooks.